அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வேறு மொழியை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை இல்லை என்று தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இது குறித்து அரசு தலைமைச் செயலாளரான முருகானந்தம் பிறப்பித்த அரசாணையில் முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான பணியில் 20% முன்னுரிமையில் அரசு வேலை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 23ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளி துறையில் 10,000 கோடிக்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய இலக்காகும். அதேபோல குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் விண்வெளி துறைக்கான தொழில்நுட்பத்தில் தகுதியான திறமையான நபர்களை உருவாக்குவதும் இதன் இலக்காகும். இவை அனைத்துமே உயர்தர வேலைவாய்ப்புகள் ஆகும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: திருவள்ளூரில் அறிவுசார் நகரம் திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுகிறது என்று முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பொன்னேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் 63,124 பேருக்கு பட்டா வழங்கப் போகிறேன் எனவும் ஒரே நிகழ்ச்சியில் அதிக பட்டா வழங்குவது இந்த நிகழ்ச்சியில்தான் எனவும் கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் சாலையில் கூவமாற்றின் குறுக்கே 20 கோடியில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: சென்னையில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நீலாங்கரை, திருவான்மையூர், அடையாறு, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குழாய்களை பதிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைக்கவும் குழாய் மூலமாக எரிவாயு விநியோக திட்டம் வகுக்கப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை மாநகர பேருந்துகள் விரைவிலேயே சர்வதேச விமான நிலையத்துக்குள் செல்லும் என மாநகர போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. விமான பயணிகளை கொண்டு சென்று விடவும் அழைத்து வரவும் விமான நிலையத்துக்குள் மாநகர பேருந்துகள் செல்லும் எனவும் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பேருந்து ஏற வேண்டியுள்ளது எனவும் கூறியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ் வழியில் மருத்துவ கல்வி தமிழ்நாட்டில் விரைவிலேயே அறிமுகமாகும் எனவும் மருத்துவ படிப்புக்கான புத்தகங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு விரைவிலேயே வெளியிடப்படும் எனவும் அதேபோல தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, பெரம்பலூர், மயிலாடுதுறை, தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டுமென்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் எனவும் மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: பூசாரிகள், ஆதி திராவிட கோவில் அர்ச்சகர்கள் 10,000 பேருக்கு இருசக்கர வாகனம் வாங்க தலா 12,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். திருவிழா நாட்களில் கோயில்களில் தரிசன கட்டணம் ரத்து. அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. மேலும் கோவில் பணியாளர்களுக்கு ஓய்வூதியமானது 4,000 ரூபாயிலிருந்து 5,000 உயர்வு. துறைநிலை குடும்ப ஓய்வூதியமானது 2,000 2,500 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் உள்ள 70 ஓதுவார் காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படும் எனவும் கூறியுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: கூடுதலாக 2 கோடியே 6 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து மாவட்டங்களிலும் தமிழிசை விழாக்கள், திருப்பூர், தூத்துக்குடியில் புதிய அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என அமைச்சரான சுவாமிநாதன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 10வது அறிவிப்பு: ராமேஸ்வரத்திலிருந்து கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நகர பகுதிகளை இணைக்காதவாறு 1000 கோடியில் புதிதாக பைபாஸ் அமைக்கும் திட்டம் விரைவிலேயே செயல்படுத்தப்பட உள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கொச்சி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையானது மதுரை வழியாக செல்கிறது. 11வது அறிவிப்பு: மூலிகை, அழகு சாதன பொருட்கள்,
தோல் பராமரிப்பு பொருட்களை தயாரித்தல் இது தொடர்பான பயிற்சி வகுப்பானது தமிழ்நாடு அரசு சார்பில் இலவசமாக நடைபெற உள்ளது. சென்னையில் வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் தேங்காய் எண்ணெய் சோப்பு, மூலிகை சோப்பு, ஆயுர்வேத சோப்பு, முடி வளரும் எண்ணெய், முடி வளரும் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஜெல்லு, கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாக உள்ளதாகவும் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடையாது என்பது குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 5 ஏக்கர் நன்சை, 10 ஏக்கர் புன்சைக்கு அதிகமாக வைத்திருப்பவர்கள், ஆண்டுக்கு 2 லட்சத்திற்கு மேல் வருமானம் பெறுவோர்கள், 3600 யூனிட்டுக்கு அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், வருமான வரி செலுத்துவோர், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்க முடியாது. அதேபோல ஆண்டு ஓய்வூதியம், சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுவோர், கார், ஜீப் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர், அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள் உள்ளிட்டோர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் முடியாது. 13வது அறிவிப்பு. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2000 பேருக்கு உலர் ஈரமாவு அரைக்கும் கிரைண்டர் வாங்க 1 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருக்கிறார். 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் மதிப்பிலான வணிக ரீதியிலான கிரைண்டர் வாங்கும்போது மொத்த விலையில் 50% அல்லது அதிகபட்சமாக 5,000 ரூபாயோ மானியத் தொகையாக வழங்கப்படும் எனவும், இந்த திட்டத்தில் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் விரைவிலேயே காலியாக உள்ள 1,55,992 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான கயல்விழி செல்வராஜ் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 15வது அறிவிப்பு. 20,000 பால் எடுக்கும் இயந்திரம் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சரான ராஜகண்ணப்பன் தகவல் தெரிவித்தும் உள்ளார். ஒரு பால் கூட்டுறவு சங்கத்திற்கு 2 மிஷின் என்ற அடிப்படையில் 20,000 இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளது எனவும், பொன்னகரத்தில் பால் உற்பத்தி அதிகமாக உள்ளதால் 5,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும் எனவும், பால் உற்பத்தி அதிகரித்து கொடுத்தால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தரப்படும் எனவும் பேரவையில் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார். 16வது அறிவிப்பு. பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்புக்கான செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கும் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. முதல் செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரையும், 2வது செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 22 முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. தேர்வு கால அட்டவணையானது tte.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. 17வது அறிவிப்பு. கோடைக்கால கூடுதல் தேவைக்காக படுக்கை வசதியுடன் கூடிய தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. தற்போது இயக்கப்படும் பேருந்துகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 50,000 ரூபாய் செலவு ஏற்படுகிறது. அந்த தொகைக்கு மிகாமல் குறைவான விலை கோரும் நிறுவனத்திடமிருந்து பேருந்துகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு இதில் பேருந்து பராமரிப்பை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மேற்கொள்வார்கள். மேலும் கூடுதலாக தனியார் பேருந்துகளை இயக்கும் போது பயணிகள் சிரமமின்றி பயணிக்கவும் இது உதவும். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.